பால்ண்ணா ஒரு 50 ஓவர்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு நிறைய மேட்ச் வின்னர்ஸ், ஒன் ஹேண்டடாக மேட்சை வின் பண்ணி கொடுக்குற மேட்ச் பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் எல்லாருமே இருந்து டேபிளில் கடைசியாக இருக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும். என்னென்னா ஃபெயிலியர்ஸை அக்செப்ட் பண்ணணும். நம்ம இப்போ எல்லோரும் ஃபார்ம் அவுட்டில் இருக்கோம், நம்ம ஒரு டீமாக பாண்டாக இல்லை அப்படின்ட்டு. ரெண்டாவது, தப்புக்கு பொறுப்பேற்கணும். ஒவ்வொரு பிளேயர்ஸுமே பொறுப்பேற்றா, நான் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிறேன், நான் 2 மேட்ச் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நான் 2 மேட்ச்சுக்கு கழித்து நான் வந்து டீமை காப்பாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபிட்னஸாக இது பண்ணணும். ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் நிறையா டீம் வெளியே போய் பர்ஃபார்ம் பண்ணணும். குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டணும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அடுத்து பழக்கவழக்கத்துக்கு டீம் செலக்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் கெஸ்ட் பிளேயர்ஸை கூப்பிட்டு ப்ராக்டிஸ் மேட்சஸ் முன்னாடி ஆட வச்சிங்கன்னா உங்களை நம்பி ஒரு 2-3 இயர்ஸாக வர பிளேயர்ஸுக்கு அவங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற சான்ஸ் இல்லைன்னா, ஏன்னா கெஸ்ட் பிளேயர் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு ஃபார்மேட்டில். அப்போது அந்த பிளேயர்ஸ்னால அங்கே அந்த சான்ஸே நீங்கள் கொடுத்தீங்கனாலும் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஃபீல்டிங் கரெக்டாக பண்ணணும். இதெல்லாம் கரெக்ட் பண்ணாலும் ஒரே பால்னா 2 ரன்னு, ஒன்னானா கூட போதும்.